அடுத்ததாக திறனாய் உரை வழங்க இருப்பவரோ நற்பண்பு மிக்கவராய் நற்குணம் நிறைந்தவராய் நட்புடன் பழகி வரும் துடிப்பான தொழிலதிபர். ஆம், நம் செட்டிநாட்டின் சேவை செம்மல் பாதரக்குடி டிரஸ்டின் தலைவர், நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் மேலாள் செயலாளர் திரு MCN மாணிக்கம் ஐயா அவர்களை திறனாய் உரை வழங்க வருமாறு பேரன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா அவர்களுக்கு இணை செயலாளர் வள்ளியப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். விழாவை பற்றி பேசுவதற்கு முன்னால் வைரவன் அவர்களை உங்கள் முன் அந்த பஞ்சபாண்டவர்களுடைய சார்பாக அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், சோமசுந்தரம், சொக்கலிங்கம், வள்ளியப்பண்ணன் இவர்களுடைய சார்பாக மேடைக்கு முன் அழைக்கிறேன். ஏனென்றால் முதலில் இந்த விழாவினுடைய மகுடமாக போலீஸ் ஸ்டேஷனை 18 மாத காலத்தில் காலி செய்ய வேண்டும் என்ற செய்தி செட்டிநாட்டுக்கு ஒரு சிறப்பான செய்தி. காசியில எப்படி காசி விசாலாட்சிக்கு அவர்கள் மீண்டார்களோ அதுபோல மதுரை மீனாட்சிக்கு தெப்பக்குளம் அருகில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஸ்டேஷனை மீட்டது என்பது போலீஸ் தான் எல்லாத்தையும் மீட்கும். போலீஸ் ஸ்டேஷனையே மீட்பது நகரத்தார் வைரவன் தான். அதனால வைரவன் அவர்கள் கதைக்குள்ள போயிட்டோம்னா அப்புறம் இந்த நினைப்பு வராது. இந்த விழா ஒரு அற்புதமான விழா என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. இறைவன் அருளால் நிகழ்கின்ற விழாவாக நான் கருதுகிறேன். காரணம், நான் அதிகமாக பேசிய மேடைகளில் இந்த மைக்கில் இந்த டைஸ்லையும் தான் ரொம்ப பேசியிருக்கேன். இது பழக்கப்பட்ட ஒன்று. இதில் முதல் அதிசயமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் செயலாளராக இருக்கிற போது இந்த நகர விடுதி திறப்பு விழாவிற்கு என் மனைவி வள்ளிக்கண்ணை வா என்று அழைத்தேன். அவர் சொன்னான், நகர விடுதிக்கு பொம்பளைகள்லாம் வர்றதில்லை, நான் வரலேங்க. திறப்பு விழாவிற்கு பால் காய்ச்சலத்துக்கு வந்த வள்ளிக்கண்ணு திறப்பு விழாவுக்கு வரல. இன்னைக்கு ஆட்சிக்கு பாராட்டு. சரி, அதிசயமான விழான்னு சொன்னல, செட்டியார் பூரா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, ஆட்சிமார் பூரா பின்னாடி. இந்த மாதிரி பாராட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு செட்டியாராவது முன்னாடி உட்கார்ந்துருக்காரா? இது ஆட்சிக்கு கிடைச்ச பெருமை, ஆட்சிக்கு கிடைச்ச அங்கீகாரம். உங்களை வாழ்த்துவதற்கு, உங்களை பாராட்டுவதற்கு மதுரை நகரத்தார் மகளிர்கள் நாங்கள் முன்னாடி நிற்கிறோங்கிறத முன் வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. முன்னாடி நான் அடிக்கடி சங்கத்துக்கு வருவேன், வள்ளிக்கண் வர மாட்டான். இப்ப வள்ளிக்கண் அடிக்கடி வர்றான், நான் வர்றது எல்லாமே தலையில மாறிடுச்சு. இந்த புத்தகத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் அந்த ஆட்சி அவர்கள், இன்பாட்சி அவர்கள் தேர்ந்தெடுத்தது அண்ணாமலை. அண்ணாமலையை தேர்ந்தெடுத்ததனால் ஹீரோயின் மீனாட்சி. மீனாட்சி இது நான் அறிமுக விழாவாக நான் நினைக்கவில்லை. இந்த புத்தகத்திற்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த பாராட்டு விழா. இந்த புத்தகத்தை படித்தவர்கள் பாராட்டு விழா. நாம் அனைவரும் முருகனை கும்பிடுவோம், நகரத்தார் கூட முருகனை கும்பிடுறவங்க. அப்ப இந்த விழாவினுடைய தகுதியாக தமிழ் கடவுளான முருகன் வேலாயுதம் வடிவத்தில் இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்து நகரத்தார் மத்தியில் முருகன் கொண்டு வர வேண்டும். மீனாட்சி என்ற ஹீரோயினை வச்சிருந்ததுனால
என்னுடைய சன்னதி வாசலில் மதுரை நகரத்தார் சங்கத்தில் உன்னை நான் கொண்டாட வேண்டும் என்று இந்த விழாவை அம்பாளாகவே எடுத்து பெண்வழி சமுதாயமாக இருக்கக்கூடிய நகரத்தார்கள் பெண்ணை உலகத்திலேயே பெண்வழி சமுதாயம் என்று ஒன்று சொன்னால் அது நகரத்தார் சமூகம் மட்டும்தான். எந்த சமூகம் பெண்களை கொண்டாடுகிறதோ அது முன்னேறும், எந்த நாடு பெண்களை கொண்டாடுகிறதோ அது அந்த நாடு முன்னுக்கு வரும். அந்த வழியிலே பெண்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் நகரத்தார் சமூகம். அந்த சமூகத்தின் சார்பாக இந்த விழாவிலே ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய பெருமிதம், அதுவும் அவர் நகரத்தாராக பிறந்தது பெருமை என்றாலும் எங்கள் கங்கரமாணிக்கத்திற்கு அவர்கள் வாக்கப்பட்டு வந்தது பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இந்த இடத்திலே உங்களிடத்தில் பதிவு செய்து மீனாட்சி அம்மன் சன்னதியில் மட்டும் நடப்பதில்லை. நான் என்னோடு இருக்கக்கூடிய சோமசுந்தரத்தை உனக்கு வரவேற்புரை சொல்லுகிறேன் என்று அம்பாள் அனுப்புனதுதான் சோமசுந்தரம். எங்கள் கோயில் சார்பாக வந்ததனால் பைரவர் தலைமை தாங்குகிறார் என்பது அடுத்த பெருமை. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக நடந்ததல்ல, இது இறைவனால் ஆக்கப்பட்டது. வாழ்த்த வேண்டும், பைரவர் தலைமை தாங்க வேண்டும், சோமசுந்தரம் சொல்ல வேண்டும். நமக்கும் நாகர்கோயிலுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. நாம் கும்பிட்ட மரகத விநாயகர் நாகர்கோயிலில் இருக்கு. அந்த நாகர்கோயில இருந்து ராசாராம் சாரை வர சொல்லி மாணிக்கம் பேச வேண்டியதை பூரா அவர் பேசிடுவாருன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நான் முடிச்சிடலாம், என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அவர் கொண்டாந்த பேப்பரை வச்சுட்டு போயிட்டார் ராசாராம். ஆனால் இந்த பேப்பர்ல இருக்குது இந்த பேப்பர்ல இருக்கிறதும் ஒண்ணுதான். நான் விரும்பியதை பூரா அவர் விரும்பி படித்திருக்கிறார் என்பதுதான் இதுல செய்தி. ரொம்ப அற்புதமான செய்தி. ஒரு செய்தியை தான் விட்டாருன்னு நினைச்சேன். சீனிவாசன் கப்பல்லாம் ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டாரு. அப்பா நல்ல வேலை ஒரு செய்தி நமக்கு இருக்குன்னு நினைச்சேன். அந்த செய்தியையும் ராஜாராம் ஐயா சொல்லிவிட்டார். அந்த மாதிரி இந்த புத்தகம் என்பது எனக்கு இந்த புத்தகத்தின் பேரில் ஏற்பட்ட விஷயத்த சொல்லணும். நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய தாயார் தகப்பனார், எனக்கு தாயார் 12 வயதில் இறந்து போயிட்டார்கள், தகப்பனார் 14 வயதில் இறந்து போயிட்டார்கள். என்னுடைய அம்மான் தான் கடிதத்தின் மூலமாக நான் ஹாஸ்டலில் இருக்கையில் என்னை வளர்த்தாங்க. வாரம் எங்கள் அம்மாட்ட இருந்து கடிதம் வந்துடும். தெக்கூர் பள்ளியப்ப செட்டியார் பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. அவர்களுடைய கட்டாயம் என்னன்னா, நீ பள்ளிக்கூடத்து புத்தகம் படிக்கிறையோ படிக்கலையோ நான் சொல்லுகிற புத்தகத்தை படி. சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சா தான் தூக்கமே வரும். அப்படி ஒரு புத்தகம். அவர்களுடைய கட்டாயத்தால் இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு தாய்தகப்பன் வளர்க்காத ஒரு வளர்ப்பை நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது இந்த புத்தகம்தான் என்னை வளர்ந்தது என்று ஆணித்தரமாக சொல்லலாம். அதனால யாருக்கு பிள்ளைகள்லாம் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பூரா கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பு கூட கிடையாது. கல்யாணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லுவாங்க. வரலைன்னா என்ன கண்டிக்க போறோம், அவசியம் வாங்கன்னு சொல்றது தான் சிட்டியை விட்டு வார்த்தை. அதுபோல யாரெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ தங்கள் பிள்ளைகள் தயவு செய்து 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு. இப்போ வர்ற புத்தகம்லாம் இப்போ ஆட்சி எழுதுற மாதிரி 600 பக்கம் 700 பக்கமா இல்லை, 120 பக்கத்தோடு முடிச்சிருக்காங்க. பத்திரிகை பதிப்பாளர்கள் நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. லைட்டை போட்டதுனால பாதி பேர் தெரியல. செல்லப்பண்ண பிள்ளை இவங்கெல்லாம் திருநாகரசன்லாம் வந்திருக்காங்க, பதிப்பாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில் 15 பக்கம் படிச்சிங்கன்னா 10 நாளில் ஒரு புத்தகம் படிச்சிடலாம். வருஷத்துக்கு 12 புத்தகத்தை முடிச்சிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதுவும் இந்த புத்தகம் படிப்பது மதைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த நகரத்தார் மகளிர் சங்கம் திருவாசகம் படிக்கிற போது ரொம்ப பெரிய புத்தகமாக இருந்தது. நான் ஒரு நாளில் படிப்பீங்களான்னு கேட்டேன். அவங்க 1/2 நாளில் முடிச்சாங்க. 1/2 நாளில் முடிக்க முடியும்னு காட்டினதுக்கு பிறகுதான் எல்லா சங்கங்களும் மதுரை மகளிர் சங்கத்தை முன்னோடியாக வைத்து எல்லா சங்கத்திலும் திருவாசகம் படிக்க ஆரம்பித்தார். அவ்வளவு பெரிய புத்தகத்தை 1/2 நாளில் படிச்சு முடிச்சிடறாங்க. இந்த பாண்டியன் ட்ரெயினுக்கு போற மாதிரி 8 மணிக்கு நமச்சிவாய வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் இல்லைன்னாலும் 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். அது கூடால ஏதாவது ஒன்று லேட்டுன்னா அந்த வந்தவங்க ஏதாவது பேசினா தான் லேட் ஆகும். இல்லைன்னா 1:30 மணிக்கு முடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த திருவாசக புத்தகத்தை படிக்கிற போது இந்த புத்தகம் படிப்பது ஒன்றும் ஆட்சிமார்களுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஏன்னா நான் நிறைய எனக்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய. ராசாராம் ஐயா அவ்வளவையும் சொல்லி முடிச்சிட்டார். இன்னும் கூட பாக்கி இல்லை. அதுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் சந்துக்குள்ள போய் வெளியே
நிறைய செய்திகளை ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் வேளாண் ஐயா இதெல்லாம் ரொம்ப ஆர்வமானவர்கள். வேளாண் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நகரத்தாருடைய பண்புகள்ல சிறந்த பண்பாக அவர்கள் தன்வசப்படுத்தி கொண்டது, கோயம்புத்தூருக்கு யார் போனாலும் விருந்தோம்பல் என்பது நகரத்தாரையும் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஐயா. இன்பாய்ச்சி போயிருக்கேன், அதை அவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன். தோசை, இட்லி, பூரி, வடை, பொங்கல், அதுக்கப்புறம் கவுனி அரிசி, இன்னொன்று என்னமோ வருதுன்னா கந்தரப்பா, வெள்ளை பணியாரம், வேற என்ன இருக்கு செட்டி விட்டு பலகாரத்தில், ரோஜா, அப்புறம் காஃபி நாளாம். இந்த மாதிரி ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும். வேலாயுத ஐயா 80 வயது நிறைந்தவர்கள் 60வது ஆண்டு விழாவை பிள்ளையார்பட்டியில் செய்து கொண்டார்கள். 80 கோவையில் செய்தார்கள். ஜெகநாதன், கவியரசு கண்ணதாசன், இறையன்பு, நாஞ்சில் நாட்டான், நீதியரசர் ஆர் மகாதேவன், திரு சந்திரன், இப்படியே சொல்லிக்கிட்டே போனா வரிசை நீண்டு கொண்டே இருக்கும். அப்துல் கலாம் விவரமெல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள். எல்லோருமே வேலாயுதம் என்று பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிச்சயமானவர்கள் என்பது நிச்சயமான செய்தி. வேலாயுதம் என்று பேர் சொல்லி கூப்பிடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும். ஒருவருடைய உடல் மொழியை வைத்தே எடை போடக்கூடிய கூர்மதி உடையவர் வேலாயுதம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டும் சாதிக் அகாடமியில் விருது பெறுபவர்களை கோவையில் விழா எடுப்பது அவருக்கு விளையாட்டு. விழா எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு விழா, நாளைக்கு ஒரு விழா, நாளானைக்கு ஒரு விழா. அதாவது பதிப்பாளர் அவர் செய்த தொழில் புத்தக தொழில். பதிப்பாளர், ஒரு பதிப்பாளருக்கு இன்னொரு பதிப்பாளர் போட்டியாளராக இருப்பதுதான் உலக இயல்பு. ஆனால் ஒரு பதிப்பாளரை மிகுந்த மதிப்போடு மதிக்கக்கூடிய மரியாதைக்குரியவர் வேலாயுதம் ஐயா என்று சொன்னால் நிச்சயமாக மிகையான. கண்ணதாசனோடு நல்ல பழக்கம், கண்ணதாசனோடு முதல்ல அறிமுகம், அதன் பின் நல்ல பழக்கம். கண்ணதாசனை நிறைய கொண்டாடி இருக்கிறார். கண்ணதாசன் வேலாயுதம் ஐயா பேரில் இருக்கக்கூடிய பற்றுதலில், பிரியத்தில் தான் எழுதிய பொன்மழை என்ற கைப்பிரதியை ஐயா அவர்கள் கையில் கொடுத்து, இதை உங்கள் அச்சகத்தில் உங்களுடைய விஜயா பதிப்பகத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணதாசன் அவர்களால் திரு வேலாயுதம் ஐயா அவர்களின் கையில் கொடுக்கப்பெற்றது. மரியாதை நிமித்தமாக அதை வாங்கி 5 நிமிடம் வைத்துக் கொண்டு கண்ணதாசன் அவர்களுடைய பதிப்பை பூரா பதித்தவர் வானதி திருநாவுக்கரசு அவர்கள். அவர்கள்தான் இதை பதிக்க வேண்டும், அதுதான் தொழில் தர்மம். உங்களுடைய புத்தகத்தை பூரா வானதி பதிப்பகம் தான் பதித்திருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து இதை அவர்களையே பதிக்க சொல்லுங்கள் என்று திருப்பி கொடுத்த பெரிய மனிதர் வேலாயுதம் ஐயா. எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா திருப்பி கேட்கறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பிடுவோம்னு கொண்டுகிட்டு கிளம்புறது தான் பழக்கம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளர். அவருக்கு ஒரு 80வது ஆண்டில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார்கள். தெரிந்தவர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அதில் எழுதியிருக்கிற அளவுகளை பார்த்தா ஐயாவுக்கே தனி பாராட்டு வைக்க வேண்டும். அவர்களுக்கு இன்றைக்கு சீனிவாசன் அவர்கள் கொடுத்த பட்டம் வெகு விரைவில் மேலூரில் நடக்கும் விழாவில் சிறப்பாக தமிழ் காவலர் என்ற பட்டத்தை வழங்க இருக்கின்றார்கள். ஏன்னா எழுத்தாளர்களுக்கு பாராட்டு கொடுப்பது என்பது பெரிய காரியம். நான் இருக்கிற தான் ஒரு தடவை ஒரு புத்தக எழுத்தாளர் 2 பேருக்கு பாராட்டு கொடுத்தாங்க. அந்த 2 பேருமே ஏற்புரையில், இப்போ நான் பேசி முடிச்சோன்னா இன்பாட்சி அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். அந்த ஏற்புரையில் 2 பேருமே சொன்னாங்க, நான் இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க என்னுடைய மனைவி தான் முழு காரணம் என்று. முதல் நபர் சொல்லும்போது கீழே இருக்கவங்க பூரா கைதட்டினாங்க. 2வது எழுத்தாளர் சொன்னார், நான் எழுதுவதற்கும் என் மனைவி தான் காரணம். கசகசன்னு பேசினாங்க. இறங்கணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா எல்லா உதவியும் பண்ணோம், நியாயம். நீ உங்க வீட்டு அம்மா நொய் ஒன்று எழுத விடாதே, அதையே நீ பாராட்டியே இல்லைன்னு. அவங்க ஆத்தா வீட்டுக்கு 6 மாசம் போயிருச்சு, மன அமைதி வேணும். எழுத்தாளருக்கு, சிந்தனையாளருக்கு மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவங்க ஆத்தா வீட்டுக்கு 6 மாசம் போயிருச்சு, அதனால அதை எழுதி முடிச்சேன். அந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு நிறைய மன அமைதி வேண்டும். இந்த விழா எடுக்க வேண்டும் என்பது வள்ளிகண்ணாச்சியுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது கண்டவராயப்பட்டியில். அங்கே
சொந்தம் ஆசிரியர் வரதராஜன் அவர்கள் வந்திருந்தார். வரதராஜன் அவர்களிடத்திலே வேலாயுதம் ஐயா அந்த புத்தகத்தை பற்றி பேசினார். அந்த விழாவில் முழுமையாக செல்லகணவனியர் அண்ணன் உள்பட அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச்சு, பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி பேசல. உடனே ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் இந்த விழாவை எடுக்க வேண்டும், தொடர்ந்து அது மதுரையிலும் நடக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தார்கள். அதன் காரணமாக இந்த விழா எடுக்கப்பட்டது. 7 ஆண்டுகளாக ஒரு புத்தகம் எழுதி முடிக்க பெற்றது என்பது இந்த ஒரு புத்தகமாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 7 வருஷம் ஒரு புத்தகம் எழுதுறது. நான் ஆட்சிட்ட கேட்டேன், எழுதுனதெல்லாம் பெருசு இல்லை, யாரு பொறுப்பு பார்த்தா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா செட்டியோட வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகள். ஏனென்றால் நாம் ஒரு காலத்தில் வேள் வணிகராக இருந்திருக்கிறோம், அதற்கப்புறம் தான் தன வணிகராக மாறி இருக்கிறோம். வேள் வணிகராக இருந்த காலம் பாடுவார் முத்தப்ப செட்டியாருடைய காலம். அதனால் தான் காடு வெட்டி போட்டு கடி நிலம் நிறுத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகளுக்கு வந்த அம்மா எங்கள் அம்மா அதுக்கு நீங்காது என்று பாடினார். அதுக்கு என்ன, இந்த புத்தகத்துக்கு அதுக்கு என்ன தொடர்புனா, இந்த புத்தகத்துல பூரா செட்டியார்களும் ரப்பர் தோட்டமும் தேயிலை எஸ்டேட்டும் விவசாயம் செய்வதாக சொல்லி ஒரு இடத்துல மட்டும்தான் வட்டி கடையை பத்தி ஆட்சி சொல்றாங்க. அப்ப வேல் வணிகராக இருந்து பைனான்சியரா மாறின மைக்ரேட் ஆன பீரியடில் காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலகட்டம் என்பது அந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணோம்னா கரெக்டா இருக்கு. அவ்வளவு அற்புதமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. செட்டியூட்டு வார்த்தை, அதாவது இப்ப எல்லாருமே செட்டியூட்டில் ஒரு பொம்பளையை எவ்வளவு உயர்வா ஆட்சி மதிச்சிருக்காங்கிறதுல இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அவளுக்கு 2ஆம் தாரம் அப்படின்னு சொல்லலை இந்த இடத்துல. செட்டியூர் மட்டும்தான் மறுதாரம். 2ஆம் தாரம் தரத்திலையும் சரி தாரத்திலையும் சரி 2ஆம் தாரம் என்று சொல்லாமல் மறுதாரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழகாக மறுதாரம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா செட்டியூட்டினுடைய சிறப்பை பூரா, அந்த கொத்தங்காட்டு தண்ணியை ஒண்ணு சொல்றாரு, அதை பார்த்தா நேரம் போய் கொத்தங்காட்டு தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு வரோம். உலகத்துல இல்லாத தண்ணி, உலகம் இல்லை ஓனா, உலகத்துல இல்லாத தண்ணி அப்படின்னாங்க. சிவன் என்று அத்தனை பேரும் சொல்றது இந்த செட்டியூர் ஆட்சியை சிவனேன்னு இருந்தாங்க. சிவன் கோயிலுக்கு போனா சிவனுக்கே பேர் வைத்தவர்கள் ஆட்சிமார்கள் என்ற அளவுக்கு சிவனை சிவனேன் என்று இந்த புத்தகத்தில் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஐயோபி தொடங்கப்பட்டதை, ஐயோபி நான் உடனே குறிப்பிட்ட தேதி 12/3/37 ஆட்சி கரெக்டாக தான் எழுதியிருக்காங்களாம். இப்போ தான் செல்ஃபோனில் 12/3/37 பிறகுனா தான் டேட் வந்துருக்கா, ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் ஆட்சியிட்ட கேள்வி கேட்போம் அப்படின்னு பார்த்தேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு பேசிக்கிறாங்க அந்த ஆட்சி செட்டியார்கள், இந்த பேங்க்ல பணத்தை போட்டால் நீங்கள் எப்படி ஊரில் கொடுப்பாங்க, வெள்ளக்காரன் பேங்கை முடிஞ்சு போயிட்டான்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு சீனனை நம்பி கொடுக்கலாமா, அவர் கண்டமானிக்க பேனாமனத்தை நான் கொடுத்துருக்காரு, அவர் விவரமான செட்டியார், நம்ம கொஞ்சமாக கொடுத்து பார்ப்போம். எவ்வளவு பக்காவாக இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சிறப்பையும் அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் துவங்குறதுலேருந்து எல்லா செய்திகளையும் அதில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை விட இந்த பலகாரத்தை சொன்னாலே, அதுக்கு செட்டியூர் ஆட்சியை வச்சிருக்கிற பலகாரத்துக்கு பேரு, அந்த பலகாரத்தை பற்றி பேசும்போது அந்த இட்லி தோசைக்கு பேர் தாய் பலகாரம். தாய் பலகாரம் இந்த செய்தியெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது. அதுல பால் காய்ச்சல் இடம் வருது, பால் காய்ச்சறதுன்னு சொல்லல, குடி ஊதுறது. அந்த சங்கு ஊதுறோம்ல, அந்த குடி அந்த வீட்டுக்குள்ள போய் சங்க ஊதுறதுனால குடியில இருந்து குடி போறத குடின்னு எடுத்து சங்குல ஊதுறதை எடுத்து குடி ஊதுறதுன்னு அதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி யாரையும் பாத்தியலான்னு செட்டியூர்ல கேட்கறது இல்லை, என்ன ஊர்ல கண்டிகளா கண்டு பேசினீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு. அதே மாதிரி கிட்டங்கில நடக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்லும் போது ஒவ்வொரு செட்டியாருக்கு ஒரு செட்டியாரு அங்கே அடுத்தவனை போய் கேள்வி பண்ண முடியாது, அவர்களுக்குள்ளதான் கேள்வி பண்ணிக்குவாங்க. எவ்வளவு கேள்வி பண்ணிக்கிட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்களாம் யாரையும். இப்ப அவ்வளவு பேரும் கேள்வி விட்டு கொடுக்காத மாதிரி நடந்துக்கிட்டு வெளியே போனோம்னா கேள்வி விட்டுறதுதான் வேலையா இருக்கு. இதெல்லாம் இந்த புத்தகத்தை பார்த்து நாம் மாறிக்கொள்ள வேண்டிய செயல்பாடுகளாக இருக்கிறது. அதே மாதிரி சமுதாயத்தை பற்றி சென்னையில் 1876, 77, 78களில் பெரும் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை எல்லாம் தீர்க்க முடியவில்லை. அந்த பஞ்ச காலத்தில் செட்டிநாடு மட்டும் சிறப்பாக இருந்தது. 1878 பெய்த மழையால் பஞ்சம் தீர்ந்தது என்கிற செய்திகள் எல்லாம் அதில் இருக்கிறது. இந்த பினாங் நகர விடுதியை பற்றி சொல்லும்போது ரொம்ப பரபரப்பா தெரிகிறவங்கலாம் கப்பலுக்கு போறவங்கலாம், ரொம்ப நிதானமா தெரிகிறவங்கலாம் கப்பல் அடியில் வந்தவங்கள கூப்பிட வந்தவங்கலாம். இன்னைக்கு செல்போன்ல நமக்கு வாட்ஸ்அப் இருக்கு,
ஒவ்வொரு செய்தியையும் நாம் அவர்களுக்கு அனுப்பி அந்த செய்தியை பரப்பிக் கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்ச செய்தியை இன்னைக்கு நான் ஒரு பொங்க வைக்கிற மாதிரி ஒரு படம் என் பேரை போட்டு விட்டேன். 10 நிமிஷத்துல சிங்கப்பூர்ல இருந்து அந்த படத்தை எனக்கு திருப்பி ஒருத்தர் அனுப்புறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப வேகமா இந்த தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம்லாம் இல்லாத காலத்தில் நாம் செட்டிநாடு பூராம் சேர்ந்து ஒரே மாதிரியாக ஒரு கலாச்சாரத்தை, ஒரு கட்டடக்கலையை கட்டியிருக்கிறோம்னா இது பூரா பினாங் நகர விடுதியில பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சாமை, எங்க வீட்டு நோவுக்கு பின்கட்டுக்கு இந்த கண்ணாடி வாங்கியிருக்கேன். இதையெல்லாம் பினாங்கில் பேசணும்னா பினாங்கில இருந்து தெக்கூர் வர செட்டியாரும் அரமண சிறுவில் போகிற செட்டியாரும் சேர்ந்து பேசி ஒன்றா கட்டினதுக்கு காரணமே பினாங் நகர விடுதி. ஏன்னா அதுதான் வெள்ளைக்கண்ணாச்சி சொல்லும்போது அது பல கதைகளை பேசும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இந்த இறைவன் அல்லால புத்தகத்தினுடைய உயர்வுக்கு உலகத்திலேயே பெரிய ஆளா எடுத்தால் அது கோட்டையூர் முத்தையா செட்டியார் தான். அவங்க மக வாழ்க்கணுங்கிறது மீனாட்சியுடைய அருள் தான். ஏன்னா ரோஜா முத்தையா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பேர் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. அந்த அதுக்குள்ள போனாக்கா அதனுடைய செயல்பாடு தெரியும். ஆட்சி அவர்களையும் நான் இந்த நேரத்திலே அப்பாவை பற்றி உள்ள செய்திகளை நீங்கள் புத்தகமாக போட வேண்டும். தங்களுடைய நகரத்தார் பெருமகள் புத்தகத்திலும் அது தொடர்கதையாக வர வேண்டும். அதை எழுத முற்பட வேண்டும். கல்யாணம் முடியும், உங்களுக்கு வேலை ஃப்ரீயா இருப்பீங்க, அதை பாருங்க. அதை விட இந்த எனக்கு வள்ளிக்கண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுறது மட்டும் எப்போதும் சொல்ல மாட்டேன். நான் அதை கேட்பேன். அதை சும்மா போங்க, அதை போய் கார் இதில் வச்சுட்டு போனால் அந்த சம்பளத்தை தொடர்ந்து அப்படின்னா ஒரு சாமி ஒரு சன்னி தை தப்பியது மறந்தது மாசி அசந்தது ஆடி ஆட்சி அப்படியே புஷத்தில் இழித்தார். உங்க இலை புளிய இலை உள்ளங்கையில மூடி வச்சு ஆத்தா கதை சொல்ல ஆரம்பிச்சான்னு சொல்லி அங்க போய் கொல்லிக்கட்டையில தீ வாங்கிட்டு வந்ததுல இருந்து எல்லாத்தையும் அந்த புத்தகத்துல ரொம்ப அற்புதமா எழுதி இருக்கிறாங்க. அது அந்த சாமி கும்பிடுகிற விவரம் எல்லாம், அதாவது அந்த செட்டிய வீட்டுல இருக்கிற பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு விஷயமே அதுல இல்லை. அதை விட அந்த காலத்துல தெரியும் வராகன் எத்தனை வராகன் கொடுத்தாங்க. நான் வராகன்னா இப்ப ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது பணம் இல்லை. அது ஏன் வராகன்னு பேர் வந்துச்சுன்னா அந்த காசுல பன்னி முகம் இருக்குமா. ஆமா, வராகன். அந்த ஒரு வராகன்ல ஒரு பன்னி முகம் இருக்கும். அதனால அந்த பன்னிக்கு பேரு வராகன். அதனாலதான் அந்த சாமி பேர் என்ன, வராகி அம்மன் இருக்கிறதுனால அவங்களுக்கு எத்தனை பண்ணி கொடுத்தாங்க கேட்டா கோவம் வந்துடும். அவங்களுக்கு 16 வராகன் கொடுத்தாங்கன்னா அந்த பன்னி முகத்தை அந்த அரசு முறையாக பதித்ததனால் அந்த வராகன் என்று வந்த செய்தி கூட இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஒரு தடவை படிக்க முடியாது, 3 தடவை படிச்சாக்கா ஒரு முதல் தடவை படிக்கையில ஒரு மாதிரி புரியுது. அதுதான் நான் எங்கள் ஆட்சியில காலையில 3ல சொல்லிட்டு இருக்கேன் நேரில். முதல் தடவை படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2வது தடவை பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்காது, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3வது தடவை படிக்கும்போது அதை விட படிச்சிருந்துச்சு. அதனால நிச்சயமாக நகரத்தார் ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். அதில் நிறைய நகரத்தாருடைய செய்திகள் நிறைய இருக்கு. உள்ளூர் மாப்பிள்ளைன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கே அழைக்க போயிடுவாங்க. அதோடு இல்லை, ஒவ்வொரு அந்த செட்டியாரை பற்றி வர்ணிக்கிற போது இந்த பஞ்சவீச்சம் கட்டி, ஏன் பஞ்சவீச்சம் கட்டுறதுன்னா நகரத்தாருடைய வேஷ்டி கட்டுறதுல 2 கரையும் ஒன்றா சேரும். பஞ்சவீச்சம் கட்டினா சேராது, முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த கரண்ட காலுக்கு கீழே கட்டினா அந்த ஆணுடைய ஆண்மைத்தன்மை, அந்த வேகம் தரையில பட்டுச்சுன்னா அந்த சக்தியை இழந்துருவோமா. அதனாலதான் நகரத்தார் பூரா பஞ்சவீச்சம் கட்டியிருக்காங்க. நகரத்தார் வேஷ்டி தரையை தொடக்கூடாது, ஆட்சிமார்களுக்கு சேலை தரையை தொடரும். அந்த சக்தி அவர்களுடன் இருக்க வேண்டும் என்றால் இது 2ஐயும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்பதை அதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய சேட்டு விளக்கை எடுத்துக்கிட்டு போறது கூட வல்லம்பர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு ஆள் இல்லை, நம்ம பெரிய மணியாப்பா தம்பி ஆள் இல்லை பண்ணியே சிலேட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வல்லம்பர்களுடைய வீட்டுல இருந்துதான் அதை இது பண்ணி கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பெண்ணடிக்கு காட்டும் போது அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பெண் எப்படி வர்றான்னா பொம்மைக்கு கீ கொடுத்த மாதிரி அப்படியே டப்பு டப்புன்னு நடந்து வந்துட்டு போயிட்டாலும் அவ குனிஞ்சு பார்த்தா அந்த பெண் என்னது, அந்த பெண்ணுக்கு என்ன தெரியுதான், மாப்பிள்ளையுடைய முகத்தை பார்க்கலையா. அந்த காலில் போட்டிருக்க மிஞ்சியும் வேட்டியில் இருக்க
பட்டு கரையும் தான் தெரியுது, மீனா சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டா அப்படிங்கிறத அழகா சொல்லியிருந்தாங்க. ஊடால புது புது இப்போ இல்லாத பேர் சிவக்கொழுந்து செட்டியார்னு ஒருத்தர், அவர் ஒரு கதையை சிறப்பாக சொல்லி முடிப்பாரு அப்படிங்கிறத செட்டியவட்டு பேர்களில் இப்போ இல்லாத சில பேர்களை நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த இது எழுதுறவங்க இசப்படிமானம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓலையில் எழுதி அதில் 2 செட்டியாருங்க சாட்சி போடுறாங்க. ஆமாம், பத்திரத்துக்கு கூட சாட்சி இல்லை. அந்த இசைப்படிமானம் அவ்வளவு அந்த அந்த கழனி வாசல் சொல்லி, வைரம் கோயிலை சொல்லி, எரணி கோயிலை சொல்லி, அந்த பொண்ணு எரணி கோயில், அதனால எரணி கோயிலை சொல்லி அந்த இசைப்படிமானம் எழுதுவது அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், வெள்ளாட்டி பணமாக வச்சு அவங்க அதுக்கு 501 வராகன் வந்து ஆயாவுடைய காய்கறிக்கு கொடுத்ததே அதில் சேர்த்து அந்த வட்டுவ பையில வச்சு கொடுக்கறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அந்த பணம் எழுதுறதுல கேட்டீங்கன்னா அதில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. பங்காளிகள் எல்லாம் முறைப்படி எழுதினார்கள், தாயே பிள்ளைகள்லாம் விருப்பப்படி எழுதினார்கள். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்பச்சியோட பிறந்த பூரா பங்காளி, ஆத்தாவோட பிறந்ததெல்லாம் தாயே பிள்ளைய வேணுங்கிற மாதிரி எழுதலாம். அப்பச்சியோட பிறந்தவங்க பங்காளிகள் கரெக்டாக எழுத வேண்டியதை எழுதி ஆகணுங்கிறது அந்த இடத்துல ஒரு கட்டாயம். அதனால பங்காளிகளையும் தாய பிள்ளைகளையும் குறித்து காட்டி ரொம்ப அற்புதமாக, அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்தா வாங்கன்னு கேட்கறது, ஆழத்தை எடுக்கிறது, இதுகளையெல்லாம் சொல்லிட்டு அந்த கந்தை இருக்குல்ல, அந்த மீனாவுக்கு சாமாம்பரப்புல கந்தை வைக்கிறாங்க, அடுப்புல இருக்கிற கந்தை. அதுல கூட இந்த கூட்டு குடும்பத்துல உம்புட்டு கந்தை எம்புட்டு கந்தைன்னு சண்டை வந்துடக்கூடாதுன்னு கலர் நூலில் வந்து பேர் எழுதுறாங்க. அந்த விஷயம் கூட கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது சண்டை வராமல் இருப்பதற்கு தான் இந்த பேர் எழுதினாங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த புத்தகத்திலே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நிறைய செய்திகள் இது மாதிரி ஒரு நான் வந்து காரைக்குடிக்கு போனால் மகரம்ப பொட்டல் கோயில எல்லா சாமியும் வந்து அம்பு போடுறதுனால இந்த இவ்வளோ பெரிய பொட்டல் இருக்குன்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் காரைக்குடியுடைய மகரம்ப பொட்டல் ஏன் இவ்வளவு பெருசாக இருக்குன்னா, கொப்புடையம்மன் விழாவுக்கு 8 ஊர் சனா வண்டி கட்டி வரலாம். இங்கே எப்படி நம்மளுடைய அழகர் ஆற்றுல இறங்கும்போது தல்லாவளத்தில் ஒரு பெரிய காலி இடம் கிடக்கு, அதில் வந்து வண்டி கட்டிட்டு வருவாங்க கிராமத்துலேருந்து வர்ற மாதிரி 8 ஊர் சனம் கொப்புடையம்மன் திருவிழாவை பார்க்க வண்டி கட்டி வர்றவர்கள்லாம் மகரம்ப பொட்டலில் வண்டியை அவுத்து விட்டுட்டு இந்த சாமியை கும்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த மகரம்ப பொட்டலினுடைய சிறப்பையும் சொல்லியிருக்காங்க. அதை விட இந்த சீமச்சமத்திங்கிறாங்க, ஆசிரியர் கூட சொன்னாங்க சீமச்சமத்தின்னு. இந்த ஆட்சி வீட்டில் வைக்கிற இட்லியை விட அந்த என்ன கோயில் பெத்த பெருமாள் கோயிலுக்கு போயில சின்ன கொலக்கட்டையும் சின்ன இட்லியும் வச்சுட்டு போனாலும். எதுக்கு இட்லி சின்னமானா 4 இட்லி கொண்டு போகிற இடத்துல 20 இட்லி கொண்டு போகலாம். பக்கத்தில் இருக்க சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்க அங்கே வந்து விருந்து கிடையாது, பசியாரம். நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இல்லைன்னா இந்த சின்ன இட்லியாக இருந்தால் அதில் 4 அவங்களுக்கு கொடுத்து கொலக்கட்டையில் 2 அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சீமை சமத்தி ஆட்சி சாப்பிடலாங்கிறது. இது இந்த உலகத்தில் இந்த செட்டிமார் ஆட்சிகளை விட எந்த புண்ணிய வரைக்கும் இவ்வளவு சிறப்பு இல்லை. இவ்வளவு சமத்தை பண்ணக்கூடியவர்கள் செட்டிநாட்டு ஆட்சி. அதை விட இப்போ வந்து ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்போம். அவனை இன்டர்வியூவில் ஒரு 5 பேர் இருந்து கேள்வி கேட்டு அந்த ஆளை நம்ம முடிவு பண்ணுவோம். ஒரு பையனை பொட்டியடிக்கு வேலைக்கு கொடுக்கிறாங்க. அந்த ஆட்சி 2-3 வேலையை சொல்லுது. 3ஆவது நாள் சர்டிஃபிகேட் கொடுத்துருது. இந்த பையன் ஸ்டூடியாக தான் வேலை பார்க்குறேன் வச்சு கூட்டிகிட்டு போ, தரமான பையங்கிறேன். அவன் தான் பின்னாடி பெரிய ஆளாகிறேன். ஷெட்யூல்ட் ஆட்சியை இன்டர்வியூ பண்ணி எவனும் ஃபெயிலியர் ஆகலைங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கு. இது பூரா பெண்களுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. இது மாதிரி நிறைய ஏன்னா பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு பூரா பேசக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கு. அதை வந்து இதில் வந்து ஒரு முஸ்லீமை உள்ள கொண்டாடுறாங்க, டிரைவராக கொண்டாடுறாங்க, காரோட்டியாக கொண்டாடுறாங்க, ஒரு கிறிஸ்துவரை மைக்கில் கூப்பிட்டு வர்றாங்க, ஆசிரியர் சொன்ன மாதிரி வில்சனை கூட்டிகிட்டு வர்றாங்க. இவங்களெல்லாம் கூட்டியாந்து இது ஒரு சமூக தொடர்புடைய பிணைப்போடு ஏற்படக்கூடிய ஒரு புத்தகமாக ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பு மிக்கதாக இதுக்கு மேல அதாவது செட்டியாவுக்கு பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த பழக்க வழக்கத்தை பூரா விஷயத்தையும் செட்டிநாட்டுக்கே சொந்தமானது. வேலாயுதையா பேசும்போது சொன்னாங்கல்ல, இது ஒரு சமூகத்துக்கு சொந்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இது பொதுவான ஒரு விஷயம்னு.
இது இப்போ வர வர எனக்கு என்ன இருக்கு, நான் முன்னாடியெல்லாம் வெளிநாட்டுல இருந்து பையங்க வந்தா, அமெரிக்காவில இருந்தோ ஆஸ்திரேலியாவில இருந்து பையங்க வந்தாங்கன்னா கேட்பேன், தம்பி உனக்கு தமிழ் வாசிக்க தெரியுமான்னு அப்படின்னா, அவ்வளோதான். அப்போ தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கே போவாட்டான், உள்ளூர்ல இருக்க பையங்களை தமிழ் வாசிக்க தெரியுமான்னா கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். தமிழ் வாசிக்கிறதே இன்னைக்கு பையங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக மாறிடுச்சு. ஏன்னா தமிழ் படிக்கணும். தமிழ்ல இருக்கக்கூடிய அற்புதம் உலகத்துல ஒரு செட்டியோட்டுக்குள்ள ஒரு தடவை கவிதை எழுதிச்சு. இந்திரா காந்தி நினைவு நாள் அன்னைக்கு கவிதை எழுதி சொன்னாங்க அந்த பள்ளிக்கூடத்துல. ஒரு வரியில அந்த புள்ள கவிதை எழுதிச்சு. அதுக்கு தான் பிரைஸ். அந்த வாத்தியார் கூட நீ கண்ணாசி வீட்டுல இருந்து வந்தியான்னு கேட்டாங்க. இங்குதான் இந்திரா காந்தி ஆனார். இதுதான் இந்திரா காந்தி ஆனார் கவிதை. இது தமிழுக்கு மட்டும்தான் இந்த பெருமை உண்டு. ஆக நம்ம பிள்ளைகளை எது படிக்க வைக்கிறீங்களோ இல்லையோ தமிழை மறக்க வச்சிடக்கூடாது. இந்த விழாவினுடைய சபதமாக இங்கு வந்திருக்கிறவர்கள் பூரா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தமிழை படிக்க வைக்கணும், தமிழ் பேச வைக்கணும், தமிழை மறக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம இந்தி ஒழியன்னு சொன்னது போக ஹிந்தி பேசுற நம்மளுடைய பாரத பிரதமர் திருக்குறளை பத்தி போற இடம் பூரா பேசிக்கிட்டு இருக்காரு. திருக்குறள்ல நேற்று கூட சிவல்குடி சிங்காரம் வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு திருக்குறள்ல இருக்குன்னு பேசி தினத்தந்தியில ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கிறது. எனக்கு எப்போவுமே எங்க அம்மாவோட சேர்ந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் கிடைச்சிச்சு. அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த புத்தகம் நல்லா இருந்தாலும் எனக்கு அதை யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். இங்கே வந்திருக்கிற வெற்றி பதிப்பகம் ராமு தான் எனக்கு அந்த, ஏன்னா அவர் பேரில் வாங்கினா 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. விஜயா பதிப்பகம் மட்டும் எனக்கு நேரடியாக 30% கொடுப்பாங்க. இப்போ கூட எதிர்மறைகள்னு ஒரு புத்தகத்தை ஒரு 100 புத்தகம் 50 புத்தகம் வாங்கி தந்தார். இந்த கேட்டோன்னு 3ஆவது நாள் வந்தார் அந்த புத்தகங்கள். நான் ரொம்ப நாள் இந்த புத்தகத்தை கொடுப்பேன். கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு கேட்பேன், படிச்சிங்களான்னு. அது நல்லா இருந்துச்சா இது நல்லா இருந்துச்சான்னா அதை அப்படியே முழுக்கியவே படிக்கலையே தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் படிக்கையில் போட்டு கொடுக்குறேன். போட்டுட்டு எங்கள் ஊர் கடையில் இருக்க கணக்கப்பிள்ளையா அந்த புத்தகத்தில் போடியான்னு சொல்லி இந்த கொடுக்கும்போது இந்த போட்டதை மட்டுமாவது படிக்கப்பான்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த அவர்களுக்கு அறிவு நாளைக்கு வந்து வளரும் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மனிதன் சிறப்பாக ஒரு மனிதனாக வேணும்னா அந்த புஸ்தகத்தை வாசிப்பதால் மட்டும்தான் நடக்கும். தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஆங்கிலத்தில் வரக்கூடிய பல புஸ்தகங்களை விஜயாபதி பக்கம் படிக்கிறாங்க. ஒரு புஸ்தகம் ஒரு பேரு, அதாவது இயேசுநாதர் காலத்துல படம் கிடையாது. ஏன் இந்த பொண்ணு சடங்கான காலத்திலேயே இந்த மீனா சடங்காம இந்த மீனா சடங்காகிறத அந்த தகப்பனாருக்கு சொல்லும் போது அந்த ஐயாவும் அப்பத்தாவும் பேசுறாங்க, இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் மாஸ்டரை கூப்பிட்டு வரைய சொல்றாங்க. ஏன்னா அப்ப படம் கிடையாது, அந்த ஐயா போட்டோ எடுக்கிறீங்களே அந்த போட்டோ கிடையாது, அதனால வரைய சொல்றாங்க. அப்ப வரைஞ்சாலும் இந்த படம் அப்படி வரலைன்னு அண்ணாமலை வந்த உடனே மறுபடியும் இது மாதிரி அலங்கரிச்சு காட்டுங்க அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா அந்த பொண்ணு ஆட்சி பண்ணிக்கிறாங்க மீனால. அவ்வளவு சிறப்பாக அந்த ஆங்கில புத்தகத்துல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதரை வரைஞ்சது வந்து டால்வின்சன்ங்கக்கூடிய ஒரு ஓவியர். அந்த டால்வின்சன் வந்து ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரு நல்ல குணமுடைய ஒரு ஆளை பார்த்து, ஐயா நீ வந்து எனக்கு மாடலா இயேசுநாதரா போஸ் கொடுக்குறியான்னு கேட்கிறாரு அந்த ஓவியர். கேட்ட உடனே அவர் சம்மதிக்கிறார். அவரை வரைஞ்சி இயேசுநாதரா ஆகிட்டார். 13வது சீடர் காட்டி கொடுத்தவன், அவனுக்கு ஒரு கொடூர முகம் வேணும். இவர் வந்து ரொம்ப நாளா ஒரு 4-5 வருஷமா தேர்றாரு, ஒரு கொடூர முகத்துக்காரனை காணும். ஒரு 3 ஆண்டுகள் கழித்து ஒருத்தனை பார்க்கிறாரு, அவன் முகம் கொடூரமா இருக்கு. அப்ப இந்த டால்வின்சன் கேட்கிறாரு, ஐயா உன்னைய வந்து காட்டி கொடுத்த சீடராக நான் வளர்த்திக்கலாம். அவன் அழுகிறான், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னைய தான் நீங்க இயேசுநாதரா வளர்த்தீங்க. ஏன்னு கேட்டா இந்த 3 ஆண்டுகளில் அவனுடைய மனநிலை மாறியதால் முகம் கொடூரமாக மாறிவிட்டது தான் செய்தி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒருத்தர் ஆள் நல்லா அம்சமா இருக்காங்கன்னா மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சில பேரை பார்த்தாலே பிடிக்காது, சில பேரை பார்க்காமையே பிடிக்கும், பேசுறதுலேயே பிடிக்கும். இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு செய்திகளும் நீங்க புத்தகத்தை படிக்கும்போது இதை ஒரு மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது நிறைய தெரியும். ரொம்ப இதை பத்தி பேசினா நீ ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு சிறப்பான புத்தகம் இந்த புத்தகம். கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் பைபிள்
முஸ்லீம் வீட்டில் குர்ஆன் இருக்கும், இந்துக்கள் வீட்டில் பகவத்கீதை இருக்கும். நகரத்தாராக இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இந்த வைகாசி 19 இருக்கணுங்கிறது என்னுடைய மிகுந்த ஆவல். இந்த வைகாசி 19க்கு ஜனவரி 19 நகரத்தார்களே நகரத்தார் சங்கம் விழா எடுத்தது மிகவும் பொருத்தம். 2/19. அதை விட கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு வள்ளிகண்ணாச்சி இவ்வளவு நேரம் இப்படி ஒரு ஓய்வு கிடைக்குமான்னு தெரியாது. அது அந்த நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, சென்னை சில்க்ஸ், அவரு இதுக்கு நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் இதுக்கு இந்த விழாவுக்கு வரணுங்கிற நோக்கம் என்னன்னா அந்த புத்தகத்தின் மேல் ஏற்பட்ட காதல், விருப்பம், அதுதான். ஏன்னா வீட்டில் கூட வள்ளிகன் சொல்லிட்டு இருப்பா, என்ன நான் லைட் அமைஞ்சிட்டு படுக்காம இதையே படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்பா. அப்புறம் சொல்லி பார்த்துட்டு போய் விட்டுட்டா. அவங்க கண்ணத்தை வச்சிருந்தாங்க, அவங்களுக்குள்ள வானவில்னு ஒரு பெரிய குரூப் வச்சிருக்காங்க. ஆமாம், நான் கூட காரில் போகும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த இதில் வைகாசி கூட வராது, நம்ம செட்டியோடு சொல்ற மாதிரி வையாசி. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாப்டரை நீங்க வானவெளியில படிச்சு உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நேரம் இல்லை. ஆனா காதுல அடுப்புல டீச்சட்டியை வச்சுட்டு இதை கேட்டுக்கிறதுக்கான நேரம் இருக்கு. இது எல்லாருக்கும் சென்றடைய வேண்டிய செய்தியாக இருக்குன்னு நேற்று காலையில் ஒரு சின்ன பயணம் போகும்போது என் மனைவிட்டையும் ஆட்சிக்கிட்டையும் நான் சொன்னேன், நீங்க வானவெளின்னு ஒரு தொகுப்பு இருக்கு, அதில் பேசி, ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல தமிழார்வம் உடையவர்கள், அதை பேசி இதை எல்லா ஆட்சிமார்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு செய்தியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல என்ன பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் கருதி ஆட்சியுடைய ஏற்புரை இருக்கிறது. எல்லோருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன்.